ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பு, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். ஆச்சி மசாலா இப்பொழுது 20 ரூபாய் பாக்கெட். ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்கள நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர சொல்லு. அம்மா, என்னால சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியலமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. இத நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. இவளோட லவ் அம்மா ஏத்துக்கிச்சே. அவனையே இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வேற சொல்லிட்டாங்க. இவங்க நம்ம அம்மா மாதிரியே இல்லையே, ரொம்ப சாதுவான ஆளா மாறிட்டாங்க. நான் சொன்ன விஷயத்த போய் சொல்லு. சரிம்மா, இத உடனே போய் சொல்லிடுறேன். என்னம்மா, அந்த பூசாரி குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? ஆமா, ஒத்துக்கிட்டேன். அதுக்கு என்ன இப்போ? ஆனா நான் இதை எதிர்பார்க்கலமா. ஆனா நான் எதிர்பார்த்தேன்டி. அதான் காய நகர்த்தி இருக்கேன். புரியலையேம்மா. அந்த பையன் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அந்த பாம்பு பொண்ணு சொல்லியிருக்கால. ஆமா. அப்படின்னா அந்த பையன் ஸ்னேகாவை பொண்ணு கேட்டு வந்தா அவன் அந்த பாம்பு பொண்ணு என்ன பண்ணுவா? கொல்லுவா. அதுக்காக தான் பொண்ணு கேட்டு வர சொல்லியிருக்கேன். நம்ம குடும்பத்துக்கு எந்த வகையிலையும் தகுதி இல்லாத பூசாரி பேரனை நாம எதுவும் பண்ண தேவையில்லை. அந்த பாம்பு பொண்ணுகிட்ட கோத்து விட்டுட்டா அவன் கதைய அவ முடிச்சிருவா. நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்ப புரியுதா? அம்மா, ரொம்ப நல்லாவே புரிஞ்சுதுமா. கிரிமினல் தனத்துல உன்னை அடிச்சுக்கிறதுக்கு இனிமே யாரும் பிறந்தே வர முடியாதுமா. ஹலோ, கேஸ் போடுற சண்முகங்களா? ஏங்க, சிலிண்டர் தீர்ந்து போய் 3 நாள் ஆச்சு, இன்னும் வரலங்க. இன்னைக்கு வரோம் நாளைக்கு வரோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சரி. ஏங்க, பொண்டாட்டி தோல்ல தாங்க முடியலங்க, இன்னைக்காவது கொண்டு வாங்க. சரி வைங்க. நீங்க இவனுங்களால நாம மாட்டிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு. ஷபா. அன்னைக்கு பார்த்த லேடி தான் மறுபடியும் இன்னைக்கு வந்திருக்காங்களே. பாவம், அந்த ஆளு பொண்டாட்டியை காணோம் தேடிக்கிட்டு இருக்கான். நீ இங்கே நின்றுகிட்டு இருக்கிய. விடமாட்டேன், இன்னைக்கு உன்னை விடமாட்டேம்மா. உனக்கு நல்லது பண்ணதாமா நான் வந்திருக்கேன். உன் வீட்டுக்காரர் இருக்காருல்ல, ஊர் முழுக்க உன்னை தேடிட்டு இருக்காருமா. இங்க பாருமா, கோவம்லாம் படாத. ஊத்து ஏமா பாக்குற? முதல்ல கோவத்தை கம்மி பண்ணு. அப்படியே இருமா. உங்க வீட்டுக்காரரை நான் வர சொல்றேன். முதல்ல அந்த சாருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். அன்னைக்கு அபிராமியை பார்த்தேன்னு சொன்ன அந்த ஆளு ஃபோன் பண்றானே. ஹலோ, சொல்லுங்க சார். நான் பழனி பேசுறேன் சார். என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க. விஷயத்துக்கு வாங்க சார். ஒரு நல்ல விஷயமா தான் நான் கால் பண்ணியிருக்கேன். உங்க ஒய்ஃபை மறுபடியும் நான் பார்த்துட்டேன் சார். என்னது? என் ஒய்ஃபை மறுபடியும் பாத்தீங்களா? அந்த பேய் புலி மரத்து பக்கத்துல பாத்தீங்களா? சார் சார் சார், அந்த இடம் இல்ல சார். உங்க ஊர் பொண்ணு தூக்கு போட்டுன்னு செத்த இடம் இது. அந்த இடம் இல்ல, இது வேற இடம். அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. அன்னைக்கு வந்தீங்கல்ல சார், அதுல இருந்து ரைட்ல திரும்புங்க. அப்படியே நேரா வந்தீங்கன்னா ஒரு ரேஷன் கடை இருக்கும். ஆமா, அங்க வாங்க. அந்த இடத்துல நான் நிக்கிறேன்.
நீங்க வாங்க, உடனே வாங்க சார். சரி சரி, இதோ உடனே வரேன். அப்புறம் ஒரு விஷயம், ஆ கன்ஃபார்மா என் ஒய்ஃபை தானே பாத்தீங்க? இல்ல அன்னைக்கு சொன்ன மாதிரி நான் பார்த்தேன், இங்க தான் இருந்தாங்க, அப்புறம் இல்ல, இந்த மாதிரிலாம் கதை சொல்ல மாட்டேன்ல? சார், நான் என்ன பொய்யா சார் சொல்ல போறேன்? ஏன் 2 கண்ணால பார்த்துட்டு தான் சார் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அவங்க முகத்தை தான் சார் நான் பார்த்தேன். வாங்க சார், உடனே வாங்க சார். சரி, அங்கே இரு, இதோ வந்துடுறேன். அபிராமி, இதோ வரேன். சார் சார் சார், நிப்பாட்டுங்க சார், நிப்பாட்டுங்க, அங்கே நிப்பாட்டுங்க. வரேன். வாங்க. இங்கேயா? வாங்க சார், வாங்க வாங்க. வெல்கம் வெல்கம். இங்க, இங்க. இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நேரம் சார். அப்படியா? ஆமா, பார்த்து கவனிச்சிட்டு போங்க. வாங்க. முதல்ல காட்டுங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்க சார், வாங்க. தைரியமா வாங்க. முதல்ல கை கொடுங்க சார், கை கொடுங்க. உங்க மனைவி கிடைச்சிட்டாங்க. அன்னைக்கு உங்க மனைவிய நான் பார்த்தேன். உங்களை கூட்டிட்டு வந்து காட்டும் போது அவங்க மாயமா மறைஞ்சிட்டாங்க. எனக்கே ஒரு சந்தேகமா இருந்துச்சு சார். நம்ம பார்க்கும் போது இருந்த அந்த அம்மா அப்ப நீங்க வந்த உடனே காணாம போயிட்டாங்க. பரவாயில்ல, அது பழசு, விட்டுருங்க. இப்ப கையும் களவுமா உங்க மனைவிய நான் புடிச்சு வச்சிருக்கேன். எங்க இருக்காங்க தெரியுமா? அப்படியே என் பின்னாடி பாருங்க. அது மறுபடியும் ஆளக்கானா சார். சார், இங்க தான் சார் பார்த்தேன். இங்க தான் சார் பார்த்தேன். நான் பாட்டுக்கு சிவனன் வீட்டுல தானே இருந்தேன். என் மனைவியை காணோம், நானே துக்கத்துல இருக்கேன். நீ பாட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, வாங்க புடிச்சு வச்சிருக்கேன், இப்படிலாம் சொல்லி நான் ஒரு ஆதங்கத்தோட தானே கிளம்பி வந்தேன். ஆசை ஆசையா அவ கிடைச்சிட்டாளேன்னு பார்க்க வந்தேன். இப்ப வந்து திரும்ப அப்படியே பாத்துக்கிட்டு இப்படிங்கிற. பார்த்தேன் சார், சத்தியமா பார்த்தேன் சார். இப்ப இங்க சார். நீ நகராத, நின்னு பேசு. நீ பார்த்தது என் ஒய்ஃபை இல்ல, என் ஒய்ஃப் மாதிரி உருவத்துல இருக்கிற அந்த பேயை தான் நீ பாத்துருக்க. பேயா? என்ன சார் சொல்றீங்க? உங்க ஒய்ஃப் பேயா? ஆமாயா. பாரு, இனிமே என் பொண்டாட்டிய அங்க பார்த்த இங்க பார்த்தேன்னு எனக்கு போன் பண்ணன்னு வச்சுக்க, மௌன உன்னை ஒரே மெதிதான். இங்க பாரு, நீ யார பார்த்த தெரியுமா? என் பொண்டாட்டி உருவத்துல இருக்கிற பேய பார்த்திருக்க. பேயா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாயா, என் பொண்டாட்டி உருவத்துல தான் அந்த பேய் நடமாடிட்டு இருக்கு. ஐயோ, நாங்கெல்லாம் பயந்து செத்துக்கிட்டு இருக்கோம். இனிமே மௌன நீ சாகதான் போற. அடுத்த வாட்டி நீ எனக்கு போன் மட்டும் பண்ண, செத்து தொலை. ஆள பாரு. சார், அப்ப நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். கொன்னுடுவேன் சார். பாளையத்தம்மா தாயே, எதுக்காக என் மகளை இப்படி சோதிக்கிற? அவ என்ன பாவம் பண்ணா? நீதான் தெய்வம், நீதான் உலகம்னு உன்னை மட்டும்தானே கும்பிட்டு வந்தா. நீதானே அவளுக்கு எல்லாம். அவ உன் பக்த தானே, நீதானே அவளை காப்பாத்தணும். இப்ப அவ இந்த வீட்டுல இல்லையம்மா. இப்ப அவ எங்க போனான்னு தெரியாம தவியா தவிச்சிட்டு இருக்கம்மா. அம்மா பாளையத்தம்மா, சொல்லுமா, என் பொண்ணு எங்க போனாமா? உன்னதான் கேக்குறமா, சொல்லுமா. எனக்கு என் பொண்ணு வேணும். அவ தீய சக்தியோட கட்டுப்பாட்டுல இருந்தா நீதான் அந்த தீய சக்தியெல்லாம் அழிச்சு என் பொண்ணை மீட்டு தரணுமா. என் வேண்டுதலை நீ நிறைவேற்றலைன்னா உன்னை கும்பிடுறே விட்டுருவேன். நீதாமா என் குலதெய்வம். நீயே எனக்கு தண்டனை கொடுக்குறியாமா? என் பொண்ணை மீட்டு கொடுமா.
அதே மாதிரி என் மாப்பிள்ளையோட தங்கச்சி செண்பகம் பத்திரமா வீட்டுக்கு திரும்பி வரணும். இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்கணுமா? தாயே, நடத்தி கொடுமா தாயே, அது உன்னாலதான் முடியும். தாயே பாளையத்தம்மா. ஐயா, ஐயா, சாமி, குறி சொல்ல வந்திருக்கேன் சாமி, குறி சொல்ல வந்திருக்கேன். உங்க குடும்பத்துல நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்ல வந்திருக்கேன். வீட்ல யார் இருக்கீங்க ஐயா? சாமி. என்னம்மா? குறி சொல்ல வந்திருக்கையா. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சா எதனால கெட்டது நடக்குதுன்னு உங்ககிட்ட குறி சொல்லி கேட்கலாம். நடக்கிறதெல்லாம் கெட்டதாவே நடக்குது. நான் உங்ககிட்ட என்னமா குறி கேட்கறது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. நீங்க போய் வேற யாராவது வீட்டுல குறி சொல்லுங்கம்மா, போங்க. ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. வயிற்று பழப்புக்காக ஏமாத்தி குறி சொல்றவன் நான் இல்ல. ஜக்கம்மா அருளால குறி சொல்ல வந்திருக்கேன். எந்த வீட்டுக்கு குறி சொல்லணும்னு ஜக்கம்மா என் மனசுல உட்கார்ந்து அவ சொல்லிதான் நான் இங்க வந்திருக்கேன். யோசிக்காம ஜக்கம்மாவை உள்ள கூட்டிட்டு போங்க ஐயா. சரி, வாங்கம்மா உள்ள. உட்காருங்க. அம்மா, சேர்ல உட்காருங்க. ஏம்மா, ஜக்கம்மா சொல்லிதான் என் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னீங்களே, ஜக்கம்மா என்னம்மா சொல்லி அனுப்புனாங்க? பாசமான உன்னை தொலைச்சிட்டு பாவம் மனுஷன் பரிதவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜக்கம்மா என்கிட்ட சொன்னாங்க ஐயா. அதனாலதான் குறி சொல்ல வந்திருக்கேன் சாமி. பாசமா உன்னை தொலைச்சிருக்கேன்னு சொல்றாங்களே, அப்படின்னா பாசமான அபிராமியை தான் நான் தொலைச்சிருக்கேன். அது கரெக்டா சொல்றாங்களே. என்ன சாமி, இப்பதான் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வந்திருக்கா? நடந்தது எல்லாம் நேர்ல இருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்றீங்களாம்மா? எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை வந்துருச்சுமா. சொல்லுங்கம்மா. தாயே ஜக்கம்மா, என் பொண்ணு காணா போன விஷயத்துல நான் பதறி போயிருக்கேன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. என் பொண்ணு எங்க இருக்கா? ஏதாவது ஆபத்துல மாட்டி இருக்காளா? நீங்களே பார்த்து சொல்லுங்கம்மா. சொல்றேன் சாமி, சொல்றேன். ஜக்கம்மா அவளோட அருள் வார்த்தையை தான் சொல்ல போறேன். துணை இருந்து எனக்கு எல்லாத்தையும் ஜக்கம்மா எனக்கு எடுத்து கொடுப்பாயா. ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா. இப்ப உங்க பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிற சோதனை அவ ஜென்ம பாவம் கிடையாது. அவ புகுந்த வீட்டோட ஜென்ம பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கா. புகுந்த வீட்டோட பாவம் எதுக்குமா என் பொண்ணோட சுமையா மாறணும்? அவங்கவுங்க பண்ண பாவம் அவங்கவுங்க தானே போய் சேருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எப்படிமா அந்த குடும்பத்தோட பாவம் என் பொண்ணை வந்து சேரும்? பாவம் செஞ்ச குடும்பத்துக்குள்ள உங்க பொண்ணு வாக்கப்பட்டு போனது பாவப்பட்ட காரியம்தான். முன் ஜென்மத்துல அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மன்னிக்க முடியாத கொடூரத்தை செஞ்சிருக்காங்க. சூனிக்கார கிழவி, பாம்பு ரூபத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு பொண்ணு, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் என் மாப்பிள்ளை குடும்பத்தை பழி வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளையோட குடும்பம் போன ஜென்மத்துல என்னதாமா பாவம் பண்ணிருப்பாங்க? ஆமாங்க ஐயா, அந்த பாவம்தான் இந்த குடும்பத்தை திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி முன் ஜென்மத்துல என்னதாமா பாவம் பண்ணிருப்பாங்க? அது கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அவங்க பாவம் பண்ணிருக்காங்க ஐயா. அதனாலதான் கெட்டது நடக்குதுன்னு நான் சொல்றேன். அது வரைக்கும் தான் ஜக்கம்மா எனக்கு அனுமதி கொடுத்திருக்கா. பாதிப்பு எதனால நடந்திருக்குன்னு மட்டும்தாயா என்னால சொல்ல முடியும். அம்மா, உங்களால அது சொல்ல முடியாதுங்கிறது எனக்கு ஏமாத்தமா தான் இருக்கு. சரிம்மா,
அது எனக்கு தெரிய வேண்டாம். என் பொண்ணுக்கு என்னாச்சு? என் பொண்ணு அபிராமி இப்ப எங்கம்மா இருக்கா? உங்க பொண்ணு பத்திரமா தான் இருக்கியா, கவலைப்படாதீங்க. சில தீய சக்திங்க உங்க பொண்ண ஒரு கருவியா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தேடி எங்கேயும் அலைய வேண்டாயா, அவங்களே வந்துருவாங்க. தைரியமா இருங்க. இன்னும் ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா ஐயா? இருக்குமா, என் மாப்பிள்ளையோட தங்கச்சியும் காணாம போயிட்டா. அவளுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமாமா? ஜக்கம்மா, ஜக்கம்மா, ஜக்கம்மா. ஐயா, இப்போதைக்கு உறுதியா எதையும் சொல்ல முடியாது. என்னம்மா நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு மனசெல்லாம் பதறுதுங்கம்மா. ஆமா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? அந்த பொண்ணை மீட்டெடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குங்களா? சொல்லுங்கம்மா. நீங்க கேக்குற பரிகாரம், அந்த வழிமுறை எல்லாம் எனக்கு தெரியாது சாமி. கிளம்புறேன் சாமி. சரிங்கம்மா, இந்தாங்கம்மா. ஐயோ வேண்டாங்க ஐயா. இல்லைங்கம்மா, ஒரு காணிக்கே அதை ஏத்துக்குங்கம்மா. ஜக்கம்மா, பாளையத்தம்மா, நீ எதுக்கு இப்படி பயப்படுற? தபார் ஸ்னேகா, இப்போ நான் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். அதை நினச்சி நீ சந்தோஷப்படணும். நேற்று நைட்ல இருந்து நீ என்னை விடாமல் ஃபோன் பண்ணதுனால தான் இப்போ நான் வந்திருக்கேன். நான் வந்ததுலேருந்து என் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சிட்டு இருக்கு தெரியுமா? மணி, நீ ஏன் இப்படி பயப்படுற? ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை தைரியமா ஃபேஸ் பண்ணணும். பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலாமா? இது உயிர் மேட்ரு. உள்ளுக்குள்ள அல்லு கட்டுது. எங்க அண்ணி உருவத்துல இருக்கிற பேய், அந்த சூனியக்கார கிழவி, பாம்பு பொண்ணு, இவங்க எல்லாம் சேர்ந்து எங்களை மிரட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சமாளிச்சு நாங்க எவ்வளவு தைரியமா இருக்கோம். உனக்கு பழகிடுச்சேம்மா, எங்களுக்கு அப்படியா? நீயும் பழகிக்கோ. என்ன, நானும் பழகிக்கணுமா? அம்மா தாயே, உன் பிரச்சனை உன்னோட இருக்கட்டும்மா, அதுக்குள்ள நான் வர விரும்பல. என்னடா இப்படி சொல்ற? எனக்கு என்னமோ நாம கல்யாணம் பண்ணிக்க போறோம். என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா அதுக்கு நீதான் பக்க பலமா இருக்கணும். உனக்கு ஏதாவதுன்னா நான் தான் உனக்கு பக்க பலமா இருக்கணும். என்னது, நாம கல்யாணம் பண்ணி போறோமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன சொல்ல வரேன்னு சொல்லு. அந்த பாம்பு பொண்ணு நடத்த விட மாட்டா. ஒருவேளை அந்த பாம்பு பொண்ணு விட்டாலும் உங்க அம்மாவை சமாளிக்க முடியாதுப்பா. அவங்க கௌரவம், அந்தஸ்து அதெல்லாம் பார்ப்பாங்க. வசதி வாய்ப்புல உங்க குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. ஸ்னேகா, மனசாட்சி தொட்டு யோசி. நீயே சொல்ல. நாங்க ஒரு சாதாரண பூசாரி குடும்பம், நீங்க அப்படியா? உங்களை நான் அண்ணன் தானே பார்க்கணும். நீ லவ் பண்ணும்போது நான் பணக்கார பொண்ணுன்னு தெரியாதா? அப்புறம் ஏன் லவ் பண்ண? இதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? எங்க வீட்டுல ஒத்துக்கலைன்னா கூட நாம 2 பேரும் கோவில்ல போய் மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீ தானே சொன்ன. இப்ப ஏன் பயப்படுற? மாத்தி பேசுற, சொல்லு. உன்னை பழி வாங்குற பேய் தான் பிரச்சனை நினைக்கிறேன். அந்த பேய் தான் கொல்றேன்னு சொல்லி பயமுறுத்துது. அப்படிதான் நீ என்ன மிரட்டிட்டு இருக்க. இன்னும் உனக்கு அந்த பாம்பு சொன்னதை பத்தின பயம் தெரியலன்னு நினைக்கிறேன். அதான் உன் கண்ணுக்கு நான் கூட பேயா தெரியற. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு வர சொன்ன? முதல்ல அதை சொல்லு. அது என்னன்னு கேட்டுட்டு நான் உடனே கிளம்பணும். உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. முதல்ல என்னன்னு சொல்லு. அது குட் நியூஸா இல்ல பேட் நியூஸான்னு நான் முடிவு பண்றேன். உண்மையிலே குட் நியூஸ் தான்ப்பா. நான் சொன்ன உடனே நீ சந்தோஷத்துல குதிக்க போற பாரு. ஏய், ஓவர சஸ்பென்ஸ் வைக்காத. முதல்ல மேட்ருக்கு வா. நம்ம கல்யாணத்துக்கு அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. என்ன சொல்ற? அப்படின்னா நம்ம லவ் பண்ற விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டியா? நான் எங்க சொன்னேன்? என் அக்கா கமலி இருக்கால,
அவ தான் நம்ம லவ் மேட்ரை எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டா. எங்க அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சதும் அம்மா என்ன கூப்பிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அதெல்லாம் நடிப்புன்னு. அப்புறம் அவங்களே வசதி வாய்ப்பெல்லாம் முக்கியம் இல்ல, பையன் நல்ல பையனா இருந்தா போதும்னு சொன்னாங்க. என்ன சொல்ற? என்னால் நம்பவே முடியல. உங்க அம்மா நம்புறாங்கன்னா அது டேஞ்சர் ஆச்சே. நம்ப முடியல என்னால. அதெல்லாம் அப்போ. இப்ப எங்க அம்மா ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாங்க.